பெருமாளை ஒரு பக்தர் கோபத்துல அடிச்சார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ராமானுஜர் பெருமாளுக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷா பூ வேணும்னு நினைச்சார். அதுக்காக தான் சிஷ்ய ஆனந்தாழ்வனை திருமாலுக்கு அனுப்பி ஒரு நந்தவனம் அமைக்க சொன்னாரு. ஆனந்தாழ்வனும் ரொம்ப பக்தியோட அந்த மலையில தனியா வேலைய ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் ஒரு உறுதி பண்ணார், இந்த வேலை நான் தான் செய்யணும், வேற யாரும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு. அப்போ ஒரு சிறு பையன் வந்து நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டான். ஆனா ஆனந்தாழ்வன் வேணான்னு சொன்னாலும் அந்த பையன் போகல. திரும்ப திரும்ப வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணான். ஒரு நாள் கோவம் அதிகமாகி ஆனந்தாழ்வன் கையில இருந்தத அந்த பையன் மேல எறிந்தார். அது போய் அந்த பையனை தொட்டுடுச்சு. அப்போதான் தெரிஞ்சது அவன் பெருமாள் தான். இதை பார்த்த ஆனந்தாழ்வான் ரொம்ப வருத்தப்பட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசுல கஷ்டப்பட்டாரு. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் திருமலையில இருக்க பெருமாள் விக்கிரகம்ல ஒரு சிறு மார்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் பச்சை கற்பூரம் போடுவாங்கன்னு பக்தர்கள் நம்புறாங்க. இந்த கதை சொல்றது பக்தி ரொம்ப பெரிய சக்தி, ஆனா அது கூட வினயம் இருந்தாதான் அழகு. பெருமாள் நம்ம செயலை விட நம்ம மனசைதான் பாக்குறாரு.